சர்ச்சைக்குரிய ஒரு விடயம் கோட்டாபயவின் காலத்தில் இடம்பெற்றது தொடர்பாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். ஜனாசா எரிப்பு அநீதியானது, பாராளுமன்றத்தில் போர்க்கொடி தூக்கினர் முஸ்லிம் எம்பிக்கள், பெரும் குற்றம் என கூறிய அரசு தரப்பில் அனுதாபம் என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்திக்கு பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்டமை தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்துமாறு முஸ்லிம் எம்பிக்கள் கேள்வி எழுப்பியதால் இந்த விடயம் தொடர்பில் நேற்று பாராளுமன்ற சபையில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளும் தரப்பு எம்பிக்களும் எதிர்த்தரப்பினருக்கும் இடையில் இந்த விடயம் தொடர்பில் நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் முன்வைத்த வேண்டுகோளை நிராகரித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, கொரோனா தொற்றில் மரணித்து தகனம் செய்யப்பட்டவர்களின் பேருபரங்களை வெளியிடுவதற்கு வைத்திய நெறிமுறையில் இடமில்லை என்று இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் இது தொடர்பில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கருத்து வெளியிடும் போது இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்துகின்றன. சமீபத்தில் அமெரிக்காவின் வாஷிங்டனர்கள் சர்வதேச ரீதியாக இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி இருந்ததாக நேற்றைய தினம் சபையில் இவ்வாறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பில் சரியானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த சம்பவம் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும், பேருபரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்பதாக இவ்வாறு கூறியிருந்தார். කරුණාකර ලබා දෙන්න මේ අර තොරතුරු ලබා දෙනීමේ පනත පිටුපස ඉඳගෙන මේ කාරණාව මේ ප්‍රසිද්ධියෙන් ලබා දිය යුතු මේ සංඛ්‍යාලේඛන அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் இதற்கு பதிலளித்திருந்தார். அதாவது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசும்போது இது தொடர்பிலான கோரிக்கைகளை விடுத்ததை அடுத்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதற்கு பதிலளித்திருக்கிறார். ஹக்கீமின் கேள்விக்கு சபையில் இருந்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முதலில் பதிலளித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஓர் இனத்தை இலக்கு வைத்து நடந்த இந்த குரோத செயல் குறித்து நாம் வெட்கமடைய வேண்டும் என்றும் சட்டமாதிபர் திணைக்களம் வழங்கியுள்ள ஆலோசனையின் பிரகாரம் இத்தகவல்களை வழங்குவதில் சிக்கல்கள் இருப்பதாக அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். தகனம் செய்யப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்குவதால் அவர்களுக்கு கவலை தீர்வு கிடைக்காது நினைக்கிறோம். அவ்வாறு வழங்க வேண்டும் என கோரினால் அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். ரவுஃப் ஹக்கீம் தனது கேள்வியின் போதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளாது கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்த மற்றும் தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம்களின் விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வெளிப்படையாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் ரவுஃப் ஹக்கீம் கோரிக்கை விடுத்ததுடன் அரசாங்கம் தகவல்களை மறைப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இந்த சம்பவம் நாட்டின் சுகாதார அதிகாரிகளுக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார். கடந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை கடுமையாக விமர்சித்த ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறான தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகவே புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளிக்கும் போது அரசாங்கம் எந்த வகையிலும் தகவல்களை மறைக்க முயற்சிக்கவில்லை. இது தகவல்களை மறைக்கும் பிரச்சனை அல்ல, இது மருத்துவ நெறிமுறைகள் பற்றியது. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் நோயாளரின் விவரங்களை வெளியிடுவது அனுமதிக்கப்படாது. இந்த தகவலை மறைக்க எங்களுக்கு உரிமையில்லை. விஞ்ஞானபூர்வமான சான்றுகளின் அடிப்படையில் அமைச்சரவை முடிவை அப்போதைய அரசாங்கம் எடுத்தது என்பதை நன்கு அறிவீர்கள். இந்த தகவல்களை வெளியிடுவதில் சில நெறிமுறை ரீதியான பிரச்சனைகள் இருப்பதால் தான் வெளியிடவில்லை. மாறாக மறைப்பதற்கான தேவை எமது அரசாங்கத்துக்கு இல்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கூறியிருந்தார். இதன் போது மீண்டும் கேள்வி எழுப்பிய ரவுஃப் ஹக்கீம் தகனம் செய்யப்பட்டவர்களின் பெயர்கள், முகவரிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களது தகவல்களை வெளிப்படுத்துவதால் எவ்வித நெறிமுறை பிரச்சனையும் ஏற்படாது. இருப்பினும் இது ஒரு நெறிமுறை பிரச்சனை என அரசாங்கம் கூறுகிறது. இதில் என்ன நெறிமுறை பிரச்சனை உள்ளதென எமக்கு தெரியவில்லை. இது கடந்த அரசாங்கத்தின் தவறு என்பது உண்மைதான், ஆனால் இது எவ்வாறு நெறிமுறை பிரச்சனை என்பது எனக்கு புரியவில்லை என்பதாக ரவுஃப் ஹக்கீம் கூற, இந்த தீர்மானத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசும் இதன் போது வலியுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு தகவலையும் மறைக்க விரும்பவில்லை என்று மீண்டும் வலியுறுத்திய அமைச்சர் நலிந்த ஜெயதிச விவரங்களை வெளியிடுவது குறித்து சட்டமாதிபருடன் கலந்தாலோசித்து இந்த விவகாரம் விவாதிக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியதோடு இத்தீர்மானம் குறித்து ஒரு நாடாக நாம் வெட்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து கடந்த அரசாங்கத்தின் தீர்மானம் முஸ்லிம் சமூகத்துக்கு பாரிய அநீதி இழைக்க வழிவகுத்ததாக அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தமது கருத்துக்களை சபையில் முன்வைத்திருந்தார்கள். சுகாதார திணைக்களத்துக்குள் உத்தியோகபூர்வ விசாரணைகள் இது தொடர்பில் மேற்கொள்ள வேண்டும் என ரவுஃப் ஹக்கீம் அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்ததோடு கோவிட்-19 தகனங்கள் குறித்து ஆலோசித்த குழுவின் ஒரு பகுதியாக இருந்த சில அதிகாரிகள் இப்போதும் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். இது குறித்து கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுகாதார அமைச்சின் தற்போதைய செயலராக நியமிக்கப்பட்டுள்ள அனில் ஜெயசிங்கவை அப்போதும் அமைச்சின் செயலராக பணியாற்றினார். இத்தீர்மானத்தை அடுத்த குழுவின் முக்கிய உறுப்பினராக அவர் இருக்கிறார். அவரை எவ்வாறு மீண்டும் இந்த பதவிக்கு நியமிக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் தீர்மானத்தை எடுத்தது யாரென தெரியும். அதிகாரிகள் கருத்துக்கள் எதனையும் அவர்கள் உள்வாங்காது எவ்வித விஞ்ஞானபூர்வமான தரவுகளும் இன்றியே இந்த தீர்மானத்தை எடுத்தனர் என்றார்.
இதன்போது மீண்டும் குறுக்கிட்ட ரவுஃப் ஹக்கீம் குறைந்தது துறை ரீதியான விசாரணையாவது நடத்துங்கள், அந்த நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இறுதியாக அரசாங்கத்தின் சார்பில் சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கவும் இது தொடர்பில் பதிலளித்திருந்தார். මේ රෝගීන්ගේ නම් සහ ලිපින ඒක තියෙන මොකද ආචාර ධර්ම පද්ධතියේ මේ ගැටලුව මම පුදුමයට පත් වෙනවා.